இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உளுந்தம்பருப்பு சட்னி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உளுந்தம்பருப்பு 50 கிராம், வரமிளகா ஒரு 7, பெரிய வெங்காயம் 1, கருவேப்பிலை 3, தக்காளி 4 பல்லு பூண்டு, 1/4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். அதில் நம்ம வச்சுருக்க உளுந்தம்பருப்பும் வரமிளகாயும் போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். ரொம்ப கருகிடக்கூடாது. நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனை தாண்டி கொஞ்சம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கிட்டா போதுமானதாக இருக்கும். இப்போ இதை ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே சட்டியில் ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் ஆயில், தேவைன்னா ஊற்றிக்கலாம், இல்லை ஒன்றும் அவசியம் இல்லை. கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி நம்ம வச்சுருக்கோம்ல தக்காளி, இந்த தக்காளி பூண்டு ரெண்டையும் போட்டு லைட்டாக வதக்குனா போதுமானது. ரொம்ப நல்லா வதக்கியே வதக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் ஓரளவுக்கு லைட்டாக வதக்குனா போதுமானது. வதக்கியும் சேர்த்துக்கலாம், வதக்காமல் பச்சையாகவும் சேர்த்துக்கலாம், அது நம்மளோட விருப்பம். இப்போது வறுத்து வச்சுருக்க வரமிளகாயையும் உளுந்தம்பருப்பையும் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 பல்ஸ் போட்டு அடிக்கணும். தக்காளி உடனே சேர்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இதை அடிச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக நொரன்னு வந்ததுக்கப்புறம் தக்காளியும் பூண்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க தக்காளியும் பூண்டையும் ஆட் பண்ணி தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பல்ஸாக போட்டு செக் பண்ணணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. உப்பு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். ஏன்னா தண்ணி ஊற்றலைன்னா ரொம்ப கெட்டியாயிடும். உளுந்தம்பருப்பு அப்படியே மிக்சியோடு பிடிச்சிடும். இந்த மாதிரி நொரன்னு இருக்கணும். நைஸாக இருந்தால் சட்னி ரொம்ப கொலன்னு நல்லா இருக்காது அவ்வளோவா. இப்போது 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். கடாயில் கடுகு உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டு தாளிச்சிக்கணும். நமக்கு தேவைன்னா நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணும்போது ஒரே ஒரு உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் சட்னிக்கு நல்லா தான் இருக்கும். இப்போ நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். பாதி அளவு வதங்கினோன்னா கருவேப்பிலையோடு ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஆட் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தண்ணி ஊற்றி, அந்த மிக்சரை இதில் சேர்த்துக்கணும். இப்போ 50 கிராம் உளுந்தம்பருப்புக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அப்போ தான் சட்னி இது 4 பேர்த்துக்கு போதுமானதாக இருக்கும். 3 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ மிக்சியை கொஞ்சம் கழுவி ஊற்றிக்கலாம். நான் 3 டம்ளர் ஊற்றிருக்கேன். இது ரொம்ப கொலன்னு இருக்கக்கூடாது, இருந்தால் நல்லா இருக்காது. இது தோசைக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு மல்லன்னு கொதிக்க விட்டுறணும். கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும்போதே ஆஃப் பண்ணி